விளங்குன மாதிரி தான் போங்க. அண்ணாச்சே நீங்க ஹோஸ்டா இல்ல வேஸ்டா என்ன பண்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. அண்ணாச்சி உங்களுக்கு புரியுதா இல்லையா? அது ஒரு ரூல் பிரேக் அண்ணாச்சி. அங்க நடந்திருக்கிறது ரூல் பிரேக். அவங்க அடுத்த ஆள் சாப்பாடை சாப்பிட்டுருக்காங்க. அடுத்த ஆள் சாப்பாடை சாப்பிட்டனால அடுத்த ஆளுக்கு சாப்பாடு இல்லாம இருந்திருக்கு. அந்த விஷயத்தை நீங்க எடுத்து தட்டி கேட்டு ரோஸ்ட் பண்ணி அடிச்சு உடைப்பீங்கன்னு பார்த்தா அந்த டப்பா கூட சேர்ந்து நீங்க டப்பா தட்டிட்டு இருக்கீங்க. அண்ணாச்சி உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண விருப்பம் இருக்கா இல்லையா? விருப்பம் இல்லாம பண்றீங்களா? எனக்கு இவரை பார்க்கும்போது இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக கஷ்டப்படும் போது ரொம்ப அழுதுட்டு இருக்கும். அப்ப அழுற குழந்தை தூக்கி ஸ்கூல்ல போட்டிருப்பாங்க. விருப்பமே இல்லாம அந்த ஸ்கூல்ல கடந்து அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும்ல, அதே மாதிரி தலைவரை விருப்பமே இல்லாம தூக்கி போட்டிருக்காங்களா என்னமோ தெரியல. விருப்பமே இல்லாம உட்கார்ந்து என்னத்தையோ ஒப்பாரி வச்சிட்டு இருக்காரு. அண்ணாச்சி அண்ணாச்சி உங்களுக்கு புரியுதா? அண்ணாச்சி என்னாச்சு உங்களுக்கு? என்னதான் பிரச்சனை? நம்மள அதில் பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. நான் காலைல சொன்னேன்னா காலைல இந்த விஷயத்த சொல்லி நான் வீட்டுக்குள்ள திருட்டு பிரியாணி மேட்டர் அட்ரஸ் பண்றாங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கணும், வீட்டுக்குள்ள அட்ரஸ் பண்றாங்க, அந்த விஷயத்தை எடுத்து பேசுறாங்க, ரோஸ்ட் பண்ணல பேசுறாங்கன்னு சொன்னா அதே மாதிரி எடுத்து பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? அப்பா வீட்டுக்கு ஏதோ திருட்டு பிரியாணி கேங் இருக்கு, ஆமாப்பா அந்த கேங்ல எந்திங்க அப்படின்னு லைனா எந்திக்கிறாங்க. நம்ம ரயான்லாம் இருக்கியாடு திருட்டு பையில நீங்கிட்டு அங்க போய் சேர்ந்த அப்புறம் இவன் எப்ப அந்த கேங்ல போய் சேர்ந்தான்? ரயானு, விஜய், விஷால், அருண், ஆனந்தி, சாச்சனா, தர்ஷிகா, அப்புறம் அன்சிதா, இவங்க எல்லாரையும் பிடிச்சிடும். முக்கியமா சத்யா கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. சத்யா எல்லாரையுமே பிடிச்சி நிப்பாட்டி விட்டுருக்காங்க. நிப்பாட்டி விட்டு இவங்க தான் இந்த வீட்டோட உத்தமர்கள்ப்பா அப்படிங்கிறாங்க. சூப்பர்னே நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க. இதே வீட்டுக்குள்ள எவனாச்சும் கண்ணியும் வேற ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ண அவனை திப்பிட்டு அடி நடிக்கிறது. இவர் ஹோஸ்டா உட்காந்து உத்தமர் எல்லாம் பேசுவாரு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உத்தமர் வார்த்தைக்கும் கண்ணியங்கிற வார்த்தைக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. உத்தமர்கள் அப்படிங்கிறது நார்மலா நம்ம யூஸ் பண்ற வேற தான். தப்பு இல்ல. அது ஹோஸ்ட் அவர் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சோ உத்தமர்கள்னு சொல்றாங்க. என்னப்பா வீட்டுக்கு என்னப்பா திருட்டு பிரியாணி சாப்பிடுறீங்களா? என்னப்பா ஆகாத அருணே, என்னப்பா நீ ரொம்ப நியாயமா பேசுவ, ரொம்ப நீதி மாதிரி பேசுவ, இப்ப என்னப்பா இப்படி பண்ணிருக்க, இப்போ மூஞ்ச எங்க கொண்டுப்பா வச்சுப்பேன்னு சொல்லி கேட்கலாம். யாரா கேட்பாங்க அப்படி சொல்லி சொல்றப்பா அப்படிங்கிற நீங்க ரோஸ்டே பண்ண மாட்டீங்க. அப்படியே அருணை தடவி கொடுத்தே சுத்தலான் இருக்கீங்க. அது எதுக்குன்னு அந்த குங்குமப்பூ மேட்ரு செமையா ரோஸ்ட் பண்ணீங்க. அந்த குங்குமப்பூ மேட்ருக்கு அப்புறம் அந்த குங்குமப்பூ மேட்ரு வெளியே பயங்கரமா ட்ரெண்ட் ஆன பிறகு அந்த சைட்ல இருந்து ஹார்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ணி உங்களுக்கு ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ரீல்ஸ்க்கு அப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து நான் கவனிச்சிட்டு இருக்கேன். அவனை எழுப்பிட்டு சட்டையில கல்லு சூப்பரா இருக்கா, சட்டையில நூலு சூப்பரா இருக்கா, சட்டை சூப்பரா இருக்கா, பேண்ட் சூப்பரா இருக்கு, இப்படி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் விளங்கல. என்ன அதாவது என்ன நீங்க என்ன ஐடியா பண்றீங்க? அருண் என்ன பண்ணாலுமே அவனை தாளாட்டலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? இந்த வீட்டுக்குலாம் என்ன இலவலாமோ பண்ணிட்டு இருக்கான். அந்த இலவெல்லாம் தட்டி கேட்கல. இப்ப வீட்டுக்குள்ள அடுத்த ஆட்கள் பொருள் எடுத்து திங்குறான். அதையும் எடுத்து எதுவும் சொல்லவே இல்லை. சரியா? சொல்லாம அடுத்த கேட்கிறாப்ல. சரிப்பா இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. அப்படியே இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது வார்த்தைகள் வந்துச்சுன்னா சொல்லுங்கன்றாங்க. நம்மளை கொண்டு விட்டா நல்லா நச்சுன்னு கேட்கலாம். பட் பரவாயில்ல, நம்ம கேட்க முடியாத நிலைமையில இருக்கும். வீட்டுக்குள்ள தீபக் எந்திரிச்சு கேட்கிறார், சார் இவங்க தானே அது? நான் வந்து ஒரு கிராசரி ஸ்டாஸ்க்கு அப்பெல்லாம் யோசிச்சேன் சார். என்ன சார் அரிசியெல்லாம் காணாம போயிட்டு பொருட்கள் கம்மியா இருக்குன்னு சொல்லி யோசிச்சேன் சார். நீங்க தான் இந்த வேலையை பாத்தீங்களாடா அப்படின்னு கேட்கறாப்ல. நீங்க தான் இந்த வேலையை பாத்தீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்கறாப்ல. இந்த இடத்துல தீபக் நான் வரேன், தீபக் நான் கடைசியில் வரேன். தீபக் வந்து இப்படி கேட்கறாப்ல. அப்புறம் சௌந்தர்யா கேட்கறாங்க, சார் இவங்க தானா சார் இப்படி எங்களெல்லாம் விட்டுட்டு நைட்டு எங்க பொருட்களை எடுத்து தின்றுப்பாங்கன்னு நாங்க நினைச்சே பார்க்கல சார் சௌந்தர்யா சொல்றாங்க. அதுக்கு அங்க இருந்து தர்ஷிகா, சார் நாங்க அவ்வளவு எடுக்கல சார், கொஞ்சம் தான் எடுத்தோம். நானும் எங்க மாமா தான் திருநோம். நாங்க அப்பதான் காதல் ஒண்ணு சேர்ந்தோமா, ட்ரீட் வச்சோம் சார், 2 மணிக்கு மேல ட்ரீட் வச்சோம் சார் எங்க கேங்குக்கு, அதுதான் சார் கொஞ்சோண்டு திருணும் அப்படிங்கிறாப்ல. அதுக்கு அந்த கேங்கோட லீடர் ஒருத்தரங்கிறது பதில் சொல்றப்பா, திருட்டு என்னப்பா திருட்டு, சொத்தில் எடுத்தாலும் அதிகம் எடுத்தாலும் திருட்டு தானப்பா, என்னப்பா அப்படிங்க. அங்க எல்லாம் சிரிக்கிறாங்க நண்பர்களே, சிரிக்கிறாங்க. சேதனை உங்களுக்கு ஒண்ணு புரியுதானே? உங்களை பார்த்து மக்கள் சிரிக்கிறாங்க. ஏய் தற்குறியா சார் நீங்க? வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன பிரச்சனை எப்படி கேட்கணும்னு தெரியாம என்னெல்லாம கேட்டுட்டு இருக்கீங்களா சார்ன்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த விஷயம் ரூல் பிரேக் தானே. இந்த விஷயம் ரூல் பிரேக். அதை முதல் தெரியாம இவர் ஏன் பேசிட்டு இருக்காரு? அந்த டைம்ல ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் இருந்துச்சு. அப்போ பிக் பாஸே சொல்லியிருக்காரு, பெண்கள் சமைக்கிற எந்த ஒரு உணவுமே ஆண்களுக்கு ஊட்டி விடாதீங்கன்னு சொல்லி அப்பவே பயங்கரமா திட்டிருக்காரு. பட் இந்த வீட்டுக்குள்ள அந்த விஷயத்தை பயங்கரமா பண்ணிட்டு இருந்த யாரு? நம்ம தர்ஷிகா. அவங்க ஆளை எப்போ பார்த்தாலும் மாமா ஒரு வாய் சாப்பிட்டு போறியா மாமா, என் கையால பிணைஞ்சு திந்தா சாப்பிடு மாமா ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இளவு விஷயத்தை பிக் பாஸ் வீட்டுல எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சரி இந்த விஷயத்தை வச்சாச்சு நம்ம கண்டென்ட் எடுப்போம்னு சொல்லி அந்த கன்றாவியான காதலை இவங்க என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கன்றாவியான காதல் ஒரு மாதிரி கடந்து போயிட்டு இருக்குது. அப்புறம் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இங்க இருந்து பொருட்கள் அங்க மாறக்கூடாது, எந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணி நீங்க சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு, நான் எதுக்கு கிராசரிஸ்க்குலாம் டாஸ்க் வைக்கிறேன், அப்ப நான் என்ன சொம்பையான்னு சொல்லி அவர் கேட்டிருப்பாரு. ஓகேவா? இது சேதனை கூட கேட்டிருக்காரு. எங்க சாச்சனை வந்து ஒருத்தர் அரிசி எடுத்து கொஞ்சம் நாங்க மாத்தி கொடுத்துருப்பாங்க. அப்ப லைட்டா சாச்சனை கூப்பிட்டு பாராட்டுற மாதிரில பாராட்டிட்டு கடைசி அப்படி பண்ணக்கூடாதுமா, ரூல் பிரேக் சரியான்னு சொல்லியிருப்பாரு. அப்போ உங்களுக்கு தெரியுதுல இது ரூல் பிரேக்னு தெரியுதுல, அப்ப என்ன கூட்டு வச்சு பாராட்டிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் வெக்கப்படாம ப்ரோ, அந்த அவனை கொஞ்சம் வெக்கப்படாம இருக்க சொல்லுங்க ப்ரோ. சின்னிங்கிறான் ப்ரோ ஆகுனா, ஏன்டா நீ சிறுங்கிற? நீ இன்னைக்கு அழுவ போற. இன்னைக்கு பா உங்க ஆளு சிவகுமார் வீட்டை விட்டு வெளியே போறாரு. அப்போ உட்காந்து அழுவ, என் ஆளு போறான் இப்பதானே ஐ லவ் யூ சொன்னா அப்படின்னு அழ போறான். மொத்தத்துல அருண் தான் அந்த வீட்டுல டப்பான்னு பார்த்தா சேதனை மிகப்பெரிய டப்பாவா இருக்காரு. ஏன்னா இப்படி பண்ற?
ஏன்னா இப்படி பண்ற? சிரிச்சிங்கனே பேசுற மேட்டரான இது சிரிச்சிங்கனே பேசுற மேட்டரா? இல்ல நான் என்ன கேட்கறேன், தீபக் அவர்கள்ட்ட வரேன். தீபக் ஒரு ஆஸ் அ கேப்டனா இப்ப பேச வேண்டாம், கேப்டன் இல்ல, நார்மலா பேசணும்னு வச்சுக்கலாமே. ஒரு நார்மலா வீட்ல இருக்க ஒரு ஹவுஸ்மேட்டா இதே வேற யாரா பண்ணிருந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? இப்ப ஜாக்லினோ, சௌந்தர்யாவோ, ரயானோ இந்த கோவா கேங் இப்படி பண்ணிட்டு வச்சுப்போமே, இந்த கோவா கேங் எடுத்து சாப்பிட்டாங்க, இல்ல அன்சிதாவோ, ஆனந்தியோ, பவித்ராவோ அந்த கேங் எடுத்து சாப்பிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டா இவர் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பா தெரியுமா? சார் உங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க சார், வெக்கமே இல்லாம இப்படி பொருட்கள் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வெக்கமே இல்லையா? அடுத்த ஆட்கள் பொருள் நாங்கெல்லாம் சாப்பிடாம இருந்தோம், அடுத்த நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பார் தீபக். பட் இப்போ அந்த இடத்துல அவங்களோட தம்பிகள் இருக்காங்கல்ல, யாரு அருணி, விஜய், விஷால், சத்யா இவங்களாம் இருக்காங்க. அப்ப தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்கும்போது திட்ட முடியல அந்த இடத்துல, சோ திட்ட மாட்டேங்காரு. அதே மாதிரி சௌந்தர்யா இதே இந்த இடத்துல வேற யாரா இருந்தா கண்டிப்பா திட்டி தெரியல. சௌந்தர்யா எப்ப திட்டுவாங்க, எதுக்கு திட்டுவாங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. தேவையான மேட்டருக்கு திட்டவே மாட்டேங்காங்க. தேவையே இல்லாம ஏதாவது சண்டை நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஏதோ டைனோசர் மாதிரி வாயை பொளந்துட்டு போறாங்க. எதுக்குமா இந்த வேலையை பாக்குறீங்க? எதுக்கு இந்த வேலையை பாக்குறீங்க? இதுல நான் அப்புறம் சேதனை கிட்ட வரேன். அண்ணே இது வந்து ரூல் பிரேக் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இந்த ரூல் பிரேக் மேட்டர் நீங்க என்கரேஜ் பண்றீங்களா? அவனை பிடிச்சி வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்களா? எதுக்கு அவனை பிடிச்சி வச்சு நீங்க கொஞ்சி கொலாவணும்னா வீட்டுக்கு கூட்டு போய் கொஞ்சி கொலாவுங்க. கூட்டு வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. இதுல சொல்றத பாருங்க, என்னமா நீங்க கொஞ்சோண்டு எடுத்தாலும் அதிகமா எடுத்தாலும் திருட்டுதாயா, திருட்டு தான். நீங்க என்ன பேசணும் அந்த இடத்துல? திருடுன தப்பு. அடுத்தவனுக்கு பொருட்கள் இல்ல, அடுத்த நாள் சாப்பிடாம இருந்த ஆண்கள், அடுத்த நாள் ஆண்கள் நிறைய பேர் சாப்பிடவே இல்லை, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி திட்டத்தை விட்டுவிட்டு இவரும் கூட சேர்ந்து ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு ப்ரோ. இப்ப நான் கேட்கிறேன் சேதன்ட்ட, இதே இடத்துல ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ஆனந்தி, பவித்ரா இந்த மாதிரி ஆட்கள் யாரா இப்படி எடுத்து நைட்டு சமைச்சு சாப்பிட்டு தனிப்பட்ட முறையில் ஆனந்தி அந்த கேங்ல இருக்க தானே செய்றாங்க. அந்த கேங்ல இருக்காங்க, அந்த கேங்ல யார் யார் இருக்கான்னு பார்க்கணும்ல. முக்கியமா சாச்சனா இருக்காங்க, சாச்சமா தேவி டோய் அவங்க இருக்கும்போது நம்ம சேதனை எதுவுமே பேச மாட்டாங்க. சாச்சனா அவங்களோட செல்ல பிள்ளை விஜய், விஷால், தத்து பிள்ளை அருண், தத்தெடுக்காத வளர்ந்த பிள்ளை சத்யா இவங்க எல்லாம் அங்க இருக்கும்போது அவர் எப்படி அந்த கேங்க திட்டுவார்? திட்ட மாட்டார்ல. சோ அதனால தான் சொல்றேன், இந்த கேங்கோட சேர்ந்தாம ஆனந்தி, பவித்ரா, இல்ல ஜாக்லினோ, இல்ல சௌந்தர்யாவோ, இல்ல ஜெஃப்ரி இந்த மாதிரி ஆட்கள் யாரா தனியா சமைச்சு சாப்பிட்டு இருந்தா எங்க அண்ணன் சட்டை கிழிச்சு சண்டைக்கு போயிருக்க மாட்டாரு. சண்டைக்கு போயிருக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அடுத்த ஆட்கள் பொருட்கள் இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி இப்போதை குறும்படத்தை போட்டு அந்த படத்தை உடச்சிட்டு உள்ள போயிருப்பாரு. டிவிலாம் பொத்துட்டு உள்ள போயிட்டு சண்டைக்கு போயிருப்பாரு. ஆனா இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. இவர் ஹோஸ்டா இல்ல எதை பண்ண வந்திருக்காரு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. மக்கள் தான் முட்டாள். ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள டாபிக்க அப்ப கேட்பாருன்னு பார்த்தா கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த வாரம் ஏன் கேட்காருங்கிறத நான் சொல்றேன். இந்த வாரம் அருண் வந்து இந்த சோயா சங்ஸ் மேட்டர் ஓவரா வாய் பேசியிருப்பான். ஓகே, அந்த சோயா சங்ஸ் மேட்டர்ல மஞ்சரிக்கு ஆப்போசிட்ல ஓவரா வாய் பேசியிருப்பான். அதுக்கு மக்கள் வெளியே குறும்படம் போட்டாங்க. ஓ என்ன வாய் பேசுற பெரிய இது மாதிரி, நீ திருட்டு பண்ணலையா, நீ திருட்டு தினம் தானே, நீ ஒழுங்கு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மக்கள் வெளியே செருப்ப சாணியில முக்கி செவுடு விட்டாங்க. ஹார்லிக்கும் சேர்த்தே விட்டாங்க. ஹார்லி தேவையில்லாம செருப்படி வாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் சோசியல் மீடியா இந்த விஷயம் ட்ரெண்டா போகுது. இந்த விஷயத்தை எடுத்து பேசினா மக்கள் நம்மளை பாராட்டி பேசுவோம்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு பண்றாரு, ஏன் பண்றாரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு எதை பண்றாரு, ஏன் பண்றாரு, ஏதாவது ஐடியா இருக்கா? இவருக்கு தேவைன்னா ஒரு டாபிக் எடுக்காரு, தேவை இல்லைன்னா அந்த டாபிக் எடுக்க மாட்டேங்காரு. தேவையே இல்லாத டாபிக் தேவைன்ன மாதிரி எடுத்து உருட்டி என்ன இல்லாமோ பண்ணிட்டு இருக்காரு. முடியல ப்ரோ, தயவுசே சொல்றேன். முடிஞ்சா இந்த வாரமே லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் அடுத்த வாரத்துல வந்து வரல, சம்பளத்துல வேணா பாதியை கொடுத்துறேன், வேற எவனையா வச்சு நடத்துங்கன்னு சொல்லி கிளம்பிருங்க. எங்களால முடியல. இதுக்கு முட்டு வேற ஹோஸ்ட் என்னப்பா பண்ண முடியும்? பின்னாடி இருந்து டீம் சொல்ற ஹோஸ்ட் தான் பண்ண முடியும். டீம் பாதின்னு வச்சுக்கலாம். டீம் பாதி சொல்லதான் செய்வாங்க. பின்னாடி இருந்தானா ஏதான தனிப்பட்ட முறையில் ஒரு டீம் வச்சிருப்பாரு, இந்த பிக் பாஸ் மொத்தமா ஃபாலோ பண்றதுக்கு. அந்த டீம் இவருக்கு சில பல விஷயங்கள் கொடுப்பாங்க. அந்த டீமே சரியில்லை. அது மட்டும் இல்லாம இவராச்சும் கொஞ்சமாச்சும் கிளிப்ஸ் ஏதாச்சும் பார்க்கணும்ல. அப்பப்போ ஃப்ரீ டைம்ல கிடைக்கிற 4-5 கிளிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும். எதுவுமே பார்க்காம வெறும் ப்ரோமோ மட்டும் பார்த்துட்டு வந்து பண்ணிக்கிட்டு சேதனை அடிக்கிறது ரொம்ப தப்பு. நான் எப்படி இந்த டீமை தான் அடிக்கணும், அதுதான் கரெக்ட்னு சொல்லி சொன்னா எனக்கு என்ன ப்ரோ, எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. இதை பத்தி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. திருந்துற மாதிரி இல்லை.